விறகுக்கட்டை இருக்குது, அது எரித்தம் என்றால் என்ன செய்து அது ஒளியாகவே தான் மாறும், அது நன்மை செய்து. ஆக தீமை என்ற உணர்வு ஆனாலும் அருள்வழி என்ற உணர்வை எடுத்து இந்த ஒளியாக தொக்கியுள்ளது இயக்குது, அதுதான். ஆனால் இதை நீக்கி இதோடு சேர்க்கும் ஒளி என்ற நிலையில் மாறும். கட்டை எரித்தம் என்ன செய்யுது, அது கருகுது, ஆனால் வெளிச்சம் கொடுக்குது, ஆனால் ஒன்றை சமைக்குது. இதே போலதான் வேதனை வெறுப்பு என்ற உணர்வுகள் இந்த கதிரியக்க பொறியின் உணர்வாக தான் இயக்கு. ஆனால் அதே சமயத்தில் அருள் என்ற உணர்வு இதை சேர்த்து இதை நாம் நல்ல முறையில் இயக்கப்படும் இந்த கரிய உணர்வுகளை நீக்கிவிடும். ஆக நமக்கு சமைக்கும் பக்குவமும் அந்த வெப்பமும் அதே சமயத்தின் உணர்வை நமக்குள் பக்குவப்படும் அந்த உணர்வின் வலிமைகள் இதை நாம் செய்து பழகும். அதனால இதை உங்கள்கிட்ட பதிவு செய்கிறோம். இப்போ நம்ம தியானம் இருக்க போகிறோம். அந்த தியான வழிப்படி நீங்கள் அந்த சக்கரத்தில் நீங்கள் எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் வழிகாட்டும். உங்களிருந்து வெளிச்சம் வரும். உங்களுக்கு அந்த சமயத்தில் சிந்தனைகள் தோன்றும். உங்கள் ஆசையை மட்டும் அதில் கூட்டிடாருங்க. எந்த ஆசை எதுவாக இருக்கணும், அந்த துருவ நட்சத்திரத்தை அந்த ஆசையை மட்டும் கூட்டுங்க. இந்த உடல் ஆசையை கூட்டி இருக்க வேண்டாம். இந்த உணர்வு நான் பெறணும், என் செயல் நல்லதாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லதாக இருக்கணும், என் சொல் எல்லோரும் நல்லதாக இருக்கணும். இந்த உணர்வு மட்டும் வைக்கும். இது நல்லதாக்கி நமக்கு அது நமக்கு நல்ல உணர்வை கொண்டு வரும். என் பிள்ளை நல்லவனாகணும், உயர்ந்த நிலையை பெறணும் அப்படின்னு எல்லாம் செய்கிறேனே இப்படி இருக்குன்னு வேதனைங்க மட்டும் எடுத்துடக்கூடாது. என் மனைவிக்கு அந்த அருள் உணர்வு பெறணும், அதன் பார்வை எனக்கு தெளிவாக்கணும், இப்படி இணைத்து வாழணும். இதே மாதிரி நீங்கள் செய்து வாங்க, உங்களை பேரின்பத்திற்கு அழைச்சிட்டோம். ஆக நாம் ஆயுள் மெம்பர் என்ன செய்யணும், அதில் சேர்ந்துடும். உயிருடன் ஒன்றோம், அந்த உணர்வு இருளை அகற்றும், ஒளியாத உணர்வை வளரும். இது ஆயுள் காலம் என்றுமே நாம் அழியாத ஒன்று சேர்த்து வாழும் நிறைவு. நாம் எல்லாம் ஒன்றாக சேர்க்கும்போது நீங்கள் என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த அருளை பெறுங்க, எனக்கு பாய்ச்சுறீங்க, நான் உங்களுக்கு பாய்ச்சுறேன். இந்த உணர்வு ஒன்றாகும்போது ஆக ஒளியின் வலு வரும்போது இருளை அகற்றும் வலிமை பெறும். என்றும் நாம் அழியா உணர்வின் சக்தியை நாம் பெறும். அந்த நிலையை நாம் அடைதல் வேண்டும்.